ஹாய் ஆல். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பாடி பில்டிங் இஸ் a யூஸ்லெஸ் ஸ்போர்ட். ஏன் பாடி பில்டிங் யூஸ்லெஸ் ஸ்போர்ட்னு நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பாடி பில்டிங் இஸ் a யூஸ்லெஸ் ஸ்போர்ட்னு சொன்ன உடனே உங்கள் மைண்டுக்கு ஞாபகம் வருது ஒரு பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ், ரினோன் பாடி பில்டர் அல்வா ஷார்ஸ்நெகராக இருக்கட்டும், ரோனி கோல்மேனாக இருக்கட்டும், ஃபில் ஹில்ட்டாக இருக்கட்டும், ஜாக் ஸ்வெசலாக இருக்கட்டும், ஆர் டோரியன் ஹெட்ஸாக இருக்கட்டும், இப்போ ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிற கிறிஸ் பம்ஸாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி பாடி பில்டர்ஸ் ஞாபகம் வருவாங்க. அவர் இல்லாச்சும் நம்ம லோக்கல்லே மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் இந்தியா அது மாதிரி பேர் ஞாபகம் வருவாங்க. ப்ளஸ் ஜிம் ஞாபகம் வரும். ஸோ இவங்க எல்லோரும் நான் வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஆனால் இவங்க எல்லோரும் வேஸ்ட்டுன்னு சொல்ல. தீஸ் ஆர் அன் இண்டிவிஜுவல் பர்சன் ஹூ பர்ச்சூஸ் அன் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட். அதை ஒரு ஸ்போர்ட்டுன்னு நம்பி அதை பண்ணி அதில் அவங்க ஜெனட்டிக் கேப்பபிலிட்டியை தாண்டி அவங்களால சிந்தட்டிக் ட்ரக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதிகமான ஹார்ட் ஒர்க் போட்டு அவங்களால அந்த துறையில் எவ்வளோ தூரம் அதீத வளர்ச்சி வளர முடியுமோ, தன்னோட ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் போட்டு காம்படிஷனில் ஜெயிக்க முடியுமோ, அவங்க வந்து அதுக்காக டெடிகேட் பண்ணி ஒரு துறையில் ஒரு ஆர்ட், ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸலன்ஸை கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அந்த இண்டிவிஜுவல் நம்பரை அவங்களோட உழைப்பை வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது. அது தப்பு. அது வந்து இட்ஸ் சீட்டிங், இட்ஸ் இம்மாரல். அதே சமயம் ஜிம் ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் நடக்கக்கூடிய இடம், தம்பிள்ஸ், பார்பல்ஸ், பிளேட்ஸ், மிஷின், இந்த விஷயத்த தப்புன்னு சொல்கிறேன்னா கிடையாது. இது எசென்ஷியல் நான் சொல்கிறேன். எசென்ஷியலான விஷயம்தான். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நம்ம பாடி பண்ணணும். உடற்பயிற்சி ஒரு உயிரியல் தேவை. அந்த உடற்பயிற்சி செய்யும் போது போட் அரோபிக் அண்ட் அன்அரோபிக் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் பண்ணணும். அரோபிக் நம்ம ஜாகிங், சைக்கிளிங் அந்த மாதிரி ஓடுற ரன்னிங் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் அன்அரோபிக் வந்து நம்ம ஆஸ் அ சிவிலைஸ் சொசைட்டியாக இருக்கிறதுனால நம்மளால் பெருசாக இந்த நினச்சோடனே பண்ணிட முடியாது. அந்த நினச்சோடனே கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம் தான் ஜிம் இருக்குது. ஸோ அதையும் நான் தப்புன்னு சொல்ல. ஸோ அப்போ எதுவுமே தப்பு சொல்லாமல் எதனா தப்பு சொல்கிறேன்னா, இந்த பாடி பில்டிங்ன்ற ஒரு கல்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல்ச்சர் ஆஸ் அ ஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் தப்புன்னு சொல்கிறேன். ஏன் தப்புன்னு சொல்கிறேன்னா, இப்போ பெரிய பெரிய லெஜண்ட்ஸு இருக்கணும், அர்னால்ட் ஷார்ஸ்நெகர், ரோனி கோல்மேன், இந்த மாதிரி பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் இருந்தாலுமே அவங்களாம் அந்த இடத்துக்கு அவங்க வரத்துக்கான காரணம் தே ஹாவ் ஃப்ரீக் ஜெனடிக்ஸ் டாப் 0.001% ஆஃப் ஜெனடிக் அவங்கள்ட்ட இருந்தது. நேச்சுரலாகவே ஜெனடிக் இருந்தது. அர்னால்ட்ட நேச்சுரல் ஜெனடிக் இருந்தது. அவங்கள்ட்ட நல்ல ஒரு சுப்பீரியரான செஸ்ட் மசில் ஜெனடிக் இருந்தது. அது மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் பாடி பில்டர் சர்டன் ஸ்பெசிஃபிக் இதாக இருக்கும். பட் ஓவரால் பாடி பில்டிங் ஏதுவான உயர்தர டாப் டயர் ஜெனடிக்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது. அது மட்டுமின்றி அவங்க சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அதீதமாக எடுத்துருக்காங்க. சிந்தட்டிக் ட்ரக்ஸ்னால் ஸ்டெராய்ட்ஸ் டு தி ஃபார்ம்ஸ் ஆஃப் லாட்ஸ் ஆஃப் ஸ்டெராய்ட்ஸ். ஸோ அதிகமாக எடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸில் நம்ம எக்ஸல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு ரன்னர் இருக்கார், லாங் ஜம்பர் இருக்கார், ஒருத்தர் கிரிக்கெட் விளையாடுற, ஃபுட்பால் விளையாடுறாரு, வாட் ஆஃப் தி ஸ்போர்ட்ஸ், செஸ்ஸாக இருக்கலாம், இன்டோர் ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அவுட்டோர் ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், அத்லெட்டிக் காம்படிஷனாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதில் ஒருத்தர் எக்ஸல் பண்ணுறதுக்கு என்ன தேவை? ஒருத்தருக்கு அதில் நேச்சுரலாகவே இன்பார்ன் டேலண்ட் இருக்கணும், ப்ளஸ் அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இது மட்டுமின்றி ஒரு துறை எடுத்துக்கிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டேலண்ட் இருக்கணும், இன்பார்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அது மட்டும் இருந்தால் அவரால் வளர்ந்துட முடியாது. ஏன்னா பல பேர் அந்த துறையில் ஆர்வமாகவும் டேலண்டாகவும் இருப்பாங்க. ப்ளஸ் அவர் வந்து அதுக்குள்ள அதீதமான ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அப்படி அவர் போடும் பட்சத்தில் அவர் வந்து வின்னிங் சான்ஸ் டு எக்ஸல் சான்ஸ் வந்து அவருக்கு அதிகமாக வரும். ஓகேங்களா? ஸோ இதே வந்து ஒரு பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸ் நம்ம வச்சுருந்தா ஓகே, பாடி பில்டிங் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு கல்ச்சராக மதிக்கலாம். ஆனால் பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸ் அப்படியே அங்கே இருக்குது. சாதாரண ஒரு டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியா வரைக்கும் ஒரு ஃப்ரீக்கி ஜெனடிக்ஸ் படிச்சிருக்கவரோ அவரோட காம்படிட்டை அவுட் ஸ்மார்ட் பண்ணி அவரோட காம்படிஷன் டிஃபீட் பண்ணி தான் ஜெயிக்கிறதுக்கு he need to show that he is different from other person. So he takes steroids தான் அதீத மசில்ஸ் வளரும். ஸோ இந்த ஸ்டெராய்ட்ஸ் கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் இந்த பாடி பில்டிங் ஒரு பெரிய ஒரு கெத்த ஒரு பின்பமாக பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, சின்ன சின்ன பசங்க இந்த ஸ்டெராய்ட்ஸ்னால என்ன மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரும், என்ன மாதிரி ஆஃப்டர்மேட் வரும், எதை மாதிரி பாதிப்பு வரும்ன்ற தெரியாத பசங்களாம் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறானுங்க. ஸ்டெராய்ட்ஸ்னால ஃபர்டிலிட்டி பார்ப்போம், டெஸ்டிகல்ஸ் சின்னதாகும், ஏர் லாஸ் ஆகும், ஏக்னி வரும், ப்ளஸ் ப்ராப்பரான சைக்கிள் போஸ்ட் ஸ்டெராய்ட் சைக்கிள் பண்ணலன்னா ஹார்மோன் குறைபாடு வரும், கோபம் அதிகமாக வரும், ப்ளஸ் பர்மனெண்ட்டாக
கார்டியோவாஸ்குலி எஃபிஷியன்சி பாதிக்கப்படும். ஹார்ட் மசில் வந்து பெரிதாகப்படும்னா ஹார்ட் பெருசாகிடாது, ஹார்ட் மசில் திக்னிங் ஆகப்படும். ஸோ வந்து இன்னர் வால், இன்னர் சேம்பர் ஆஃப் ஹார்ட் வந்து ஒரு நார்மலாக இருக்கிற பசங்க இவ்வளோ பெருசு இருந்ததுன்னா இதை சுற்றி ஹார்ட் மசில் இருக்குது. ஸோ வந்து ஒரு ஸ்டெராய்டு இருக்கும்போது மசில் வந்து பெருசாகும். ஸோ வந்து அது ஓவராலாக இருக்கிற ஹார்ட் பெருசாகிறதோட ஏற்கனவே இருக்கிற மசில் இந்த சேம்பரோட ஸ்பேஸை எடுத்துகிட்டு வளர்ந்துடும். ஸோ வந்து சேம்பர் சின்னதாகிடும். ஸோ இதனால தான் ஹார்ட் ஃபெயிலியர் நடக்குது, ஹார்ட் அட்டாக்ஸ் நடக்குது, கார்டியாக் ஃபெயிலியர் நடக்குது. ஒரு 30 வயசு 35 வயசு ஒரு நல்ல ஒரு சுப்ரியர் பாடி வச்சிருக்கிற சூப்பராக இருப்பாங்க, மாடல் மாதிரி இருக்கக்கூடியவங்க இறந்து போகிறாங்க. ஸோ இதெல்லாம் எதனால் வந்தது? ஜிம் ஒரு கெத்தான கல்ச்சர், பாடி பில்டிங் ஒரு கெத்தான கல்ச்சர். அந்த மாதிரி பாடி இருந்தால் ஒரு சூப்பர், இந்த மாதிரி பாடிஸ் இருந்தால் தான் ஸ்டாண்டர்ட். இப்போ ஒரு 20 வருஷம் முன்னாடி போய் 2000 பார்க்கும்போது ஒரு பாடியை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் வச்சுருந்தா தான் ஒரு ஸ்டாண்டர்ட்னு இருந்தது. ஒரு 25 வருஷம் 2025 2020 வரும்போது பாடியை வந்து யூ நீட் டு ஹேவ் அ சுப்ரியர் ஃபிசிக் டு கன்சிடர் யூ ஆஸ் அன் ஈக்குவலண்ட். இப்போ 2000 இருக்கிற ஒருத்தவரை 2025 வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை சோஷியல் மீடியாலேயோ இவர் பாடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ்ன்றானுங்க. ஸோ வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படியே ஹை ஆகிட்டே வந்துடுச்சு. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஹியூமன் எவல்யூஷனும் சரி, ஜெனட்டிக்கலாகவும் சரி, அது வந்து சாத்தியமற்றது. ஸோ வந்து ஒரு மாடலும் இன்னொரு மாடலை அவுட் பீட் பண்ண தன்னை டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிக்கணும். ஒரு ஆக்டரும் தன்னை இன்னொரு ஆக்டரோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆடியன்ஸை இழுக்க தன்னை டிஃப்ரென்ஷியேட் காட்டிக்கணும். ஸோ அதை மாதிரி ஒரு 2000 2025 வரக்குள்ள இந்த பாடி இன்ஃப்ளேஷன் ஏறிடுச்சு. வித் திஸ் பாடி பில்டிங் கல்ச்சர் இது ஒரு ஸ்போர்ட்டாக. ஸோ பாடி பில்டிங் இஸ் அ ஸ்போர்ட், இஸ் அ ஃபூலிஷ் திங். லிட்ரலி ஃபூலிஷ் திங். ஃபார் எக்ஸாம்பிள், ஜிம் வந்து எல்லாருக்குமான ஒரு விஷயம். ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங். ரெசிஸ்டன்ட்னா ஒரு தம்பிள் எடுக்கிறோம், தூக்குறோம், கிராவிட்டியாக ரெசிஸ்ட் பண்ணுது, அதை நம்ம தூக்கி மேலே வைக்கணும். ஸோ வந்து ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் எல்லாருக்குமானது. ஜெனட்டிக்கலி சுப்பீரியர் ஃப்ரீக்கு கொண்டவருக்கும் ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் வேணும். ஒரு ஒல்லியாக ஒரு ஜாகிங் போயிட்டு ஒரு அரபிக் காம்போ பர்சனாலிட்டிக்கும் ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் வேணும். ஸோ இது வந்து ஜிம்மை வந்து நான் குறை சொல்ல போகிறதில்ல. ஜிம் வேணும். எவ்ரிபடி நீட் ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங். ஃபார் த பர்பஸ் ஜிம் இஸ் நெசசரி அண்ட் மேண்டிட்டரி. பீப்புள் பண்ண மாட்டாங்க. இன்னமும் அதீத மக்கள் ஜிம்மை போகணும், இன்னமும் அதிகமான ஜிம் வரணும். ஆனால் பாடி பில்டிங் ஒரு ஸ்போர்ட்டாக பண்ணி அதை ஒரு கல்ச்சராக மாற்றி அதுதான் ஒரு கேஸு, அதுக்கு பெரிய அட்ராக்ஷன் கொடுத்து இட்ஸ் அ ஃபூலிஷ் திங் மேன். அது எண்ட் ஆஃப் தி டே ஸ்டெராய்ட்ஸில் வந்து நிற்கும். அது எண்ட் ஆஃப் தி டே எல்லாரையும் அதில் பண்ண முடியாது. உடனே எல்லாருனாலும் நடக்க முடியும், எல்லாருனாலும் ஓட முடியும், எல்லாருனாலையும் என்ன சொல்கிறது ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் பண்ண முடியும். பட் பாடி பில்டிங் பண்ணணும்னா அவங்க ஒருத்தவங்க நேச்சுரலாகவே பாடி பில்டிங் பண்ணாலும் அது ஒரு கேவலமான விஷயம். அது வந்து ஒரு நேச்சுரலாகவே ஒருத்தன் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்காமல் ஒருத்தன் பாடி பில்டிங் பண்ணி போனாலும் அதுவே ஒரு அன்நேச்சுரல் விஷயம். ஏன்னா பாடி பில்டிங் ஸ்டேஜில் ஏறி அவன் வந்து ஜட்ஜஸ் கிட்ட பாடியை ஷோ பண்ணும்போது அவன் வந்து சிங்கிள் டிஜிட் பாடி ஃபேட்டில் இருக்கணும், அப்புறம் வந்து டீஹைட்ரேட்டாக இருக்கணும். அவன் எப்படி தான் இருப்பான், கடைசி ஒரு வாரத்துக்கு உப்பு போடாமல் சோறு சாப்பிடுவான். கிட்டத்தட்ட 6 to 8 லிட்டர் தண்ணி கொடுப்பான். ஏன்னா உப்பு இல்லாதனால பாடி வந்து வாட்டர் ரிட்டர்ன் பண்ணாது, போயிட்டே இருக்கும் தண்ணி. ப்ளஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான். சிங்கிள் டிஜிட் பாடி ஃபேட்டில் போனால் ஹார்மோன் ஃபுல்லாக பாதிக்கப்படும், தூக்கம் வராது, ப்ராப்பராக சிந்திக்க முடியாது, காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் பாதிக்கப்படும். அடுத்தது எப்போ பார்த்தாலும் பசியிலே இருப்போம். ஏண்டா நீ வந்து எக்ஸசைஸ் பண்ணுற, எதுக்காக பண்ணுறனா நல்லா இருக்கணும்னு பண்ணுற, ஹெல்த்தியாக இருக்கணும்னு பண்ணுற. பாடியை வளர்த்துட்டு அன்ஹெல்த்தியான விஷயம் சிங்கிள் டிஜிட் பாடி ஃபேட்டில் ரொம்ப அப்படியே தோலும் ஒட்டி போன மாதிரி போயிட்டு ஸ்டேஜில் உடம்பு எப்படி காமிச்சு, அது டிஹைட்ரேட் ஸ்டேஜில் காமிச்சு ப்ரைஸ் வாங்குறதுல என்னடா பெரிய விஷயம். அதுக்கு ஒரு வேறு மாதிரியான காம்படிஷன் நடத்துங்க, ஒரு பவர் லிஃப்டிங் காம்படிஷன் நடத்துங்க, இல்லை அப்படியே ஒரு ப்ராப்பரான ஹெல்த்தி ஃபேட் பர்சன்டேஜில் பாடி எப்படி இருக்குன்னு நடத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 13 to 17% ஆஃப் மேல் ரேஞ்சில் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு பாடி பில்டிங் காம்படிஷன் நடத்துங்க. இட்ஸ் அ ஃபூலிஷ் திங். டோன்ட் ஃபால் ப்ரே ஃபார் திட். கோ டு ஜிம், டூ ஜிம் ட்ரைனிங். பட் பாடி பில்டிங் பண்ணிட்டு திமுறா இதுதான் கெத்து அதுதான் கெத்துன்னு இருப்பான் பாருங்க.
இட்ஸ் அ ஃபூலிஷ் திங். அவனை நம்பிடாதீங்க. அவனை நம்பி போனால் ஊசியை ஊற்றி விடுவான். ஊசியை ஊற்றினதுக்கப்புறம் பெருசாக அவுட் சைட்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா there are lot of fools there who are injecting themselves and competing in பாடி பில்டிங் ஸ்போர்ட். ஸோ வந்து ஒரு பாடி மாறும். அதில் இட்டுட்டு நீங்களும் ஒரு இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியா போய் பிக்சர் போடலாம். பட் ஹெல்த் போனது. ஹார்ட் அடி வாங்கினது தான்.